பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நீர் தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு பேசும். வானத்திலிருந்து மன்னாவையும் வனாந்தரத்திலிருந்து காடைகளையும் வர செய்கிற தேவன் தம் மக்கள் ஒருவேளை கூட பசியாயிராதபடிக்கு பட்டினியாயிராதபடிக்கு அத்தனை பேரையும் போஷித்த தேவன் எங்களையும் போஷிப்பீர். நீர் அற்புதங்களின் தேவன், நீர் அதிசயங்களின் தேவன். நாங்கள் வானத்தை அண்ணாந்து நோக்கி பார்க்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படிக்கு எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்களுக்கு நீர் மன்னாவை கொடுப்பீர் என்றால், வனாந்தரத்தில் அவர்களுக்கு காடைகளை கொடுப்பீர் என்றால், எங்களையும் இன்றைக்கு நீர் போஷிப்பீர். எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை ஆண்டவரே, உம் கிருபை மாத்திரமே போதும். உம் கிருபையினாலே எல்லாவற்றையும் நாங்கள் சாதிக்க நீர் வாழ நீர் வழி செய்தபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து உட்காருங்கள். இன்றைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். வானத்திலிருந்து மன்னா, வனாந்தரத்திலிருந்து காடை. ஆமென். மன்னா ஃப்ரம் ஹெவன், குயில் ஃப்ரம் த வில்டர்னஸ். வானத்திலிருந்து மன்னா, வனாந்தரத்திலிருந்து காடை. நம்முடைய மத சர்ச்சில் அம்மா ரொம்ப அருமையான ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. பிட்டர்னஸ் டு ஸ்வீட்னஸ், ஸ்வீட்னஸ் டு பிட்டர்னஸ். ஆக வாழ்க்கையில் நமக்கு பிட்டர்னஸ், ஸ்வீட்னஸ் மாறி மாறி வரும். சந்தோஷமாக இருந்த காலங்களை துக்கத்தோடு இருக்கும்போது மறந்துடுவோம். துக்கத்தோடு இருந்த காலங்களை சந்தோஷத்தில் இருக்கும்போது மறந்துடுவோம். 3 நாள் டைம் போதுமா? ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து ஒரு 3 நாள் கஷ்டம் வந்ததும் சந்தோஷத்தெல்லாம் மறந்துடுவோமா? ரொம்ப சந்தோஷமாகி ரொம்ப கஷ்டத்தில் இருந்து ஒரு 3 நாள் சந்தோஷமாக இருந்தால் கஷ்டப்பட்டதை மறந்துடுவோமா? ஸோ we always fight with forgetfulness. We always fight with complaining. Complain பண்ணுவோம், மறந்துடுவோம். It is a battle between complaining and forgetfulness. ஆண்டவர் செய்த நன்மையை மறந்துட்டு உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். கம்ப்ளைண்ட் பண்ணுவோமே, ஆண்டவர் அற்புதம் செய்வார், உடனே மறந்துடுவோம். அற்புதம் இப்போ செய்வார், சாயந்தரம் குறை பேசுவோம். சாயந்தரம் குறை பேசியிருப்போம், அதை அவர் மறந்துட்டு திரும்ப நமக்கு அற்புதம் செய்வார், நாம் திரும்ப குறை பேசுவோம். ஸோ எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை வெளியெடுத்த தேவன் இஸ்ரவேலர்களுக்கு உள்ளிருந்த எகிப்தை அவரால் எடுக்க முடியவில்லை. God took people out of Egypt, but God was not able to take Egypt out of people. அவங்க மனசுக்குள்ள ஒரு எகிப்து ஊறி இருந்ததை அதை எடுக்கவில்லை. எகிப்து என்பது அவருடைய ரத்தத்தில் ஊறினதாக இருந்தது. இந்த சாப்டர் எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, God's provision. கர்த்தர் தேவைகளை சந்திப்பாரா? கேள்வி, சந்திப்பாரா இல்லையா? ஆனால் மனசாட்சி என்ன சொல்லுது? அவிசுவாசம் என்ன சொல்லுது? கர்த்தர்லாம் சந்திக்க மாட்டார். ஆமேன். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமலே எகிப்தியர்கள் சந்தோஷத்தில் வாழ்கிறார்கள். உனக்கு ஒரு வேளை மண்ணாக்கு கூட உங்கள் ஆண்டவரை தான் பார்க்கணும், நீ கீழ்ப்படியணுமா? மனசாட்சி சொல்லும், உலகம் சொல்லும் கீழ்ப்படியாது என்று. வசனம் சொல்லும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்கிறது. நாம் விசுவாசத்தில் போகவில்லை என்றால், விசுவாசத்தில் செயல்படவில்லை என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருக்க மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. When we feel that is lack of resources, we feel that we need not trust God. இன்றைக்கி வேண்டியது எனக்கு கிடைக்கல அப்படின்னா, சரி விடு, ஆண்டவரை நம்பாமல் போகலாம். ஆண்டவர் என்னை கேர் பண்ணல. ஆண்டவர் என்னமோ இருக்கார் தான், அவர் என்ன கேர் பண்ணல. அதனால் நான் லைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், ஒரு குறை சொல்கிறேன். என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? எல்லாரையும் விடுங்க, கர்த்தர் என்னங்க பண்ணார்? எங்கள் வீட்டுக்கார் விடுங்க, அவர் என் கூட சண்டை போட்டார். எங்கள் ஒய்ஃப் விடுங்க, என் கூட சண்டை போட்டாங்க. கர்த்தரும் சும்மா இருந்துட்டாரே இல்லை? ரைட். அந்த நேரம் பார்த்து பாஸ்டர் ஒருத்தர் நான் ஜெபம் பண்ணுமானும் போது அவரை மோசேவா நினச்சிக்கிட்டு பாஸ்டரையும் திட்டுவோம், கர்த்தரையும் திட்டுவோம். இதுதான் ஜனங்க செய்ய போகிறாங்க. They started complaining about Moses and God. Seen
வனாந்தரத்திலே இப்போ இருக்கிறாங்க. மோசமான வனாந்தரம். நான் அன்றைக்கி சொல்லும்போது சொன்னேன், அந்த அரேபியன் பாலைவனங்களிலே அரை மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தன் தொலைஞ்சிட்டாலே இறந்துட்டான்னு அர்த்தம். சரி, தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம். அல்லையா? ஆமாம். இந்த இடத்துல கேம்ப் போட்டு வச்சுருக்கார். போட முடியுமாய்யா? போட முடியாதுங்க. பகலில் மேகஸ்தம்பம் இருந்தால் போடலாம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் இருந்தால் போடலாம். ஏன்னா பகலில் உள்ள டெம்பரேச்சர் வெயிலில் செத்து போயிடும், கேம்ப்பு சுருண்டுரும். இரவில் உள்ள டெம்பரேச்சர் குளிரில் செத்து போயிடுவோம். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். நல்லா இருக்கு, கேம்ப்பு போட்டேன். பூவா எக்கடை சாப்பாடு எங்க? எகிப்திலேருந்து சுருட்டி கொண்டு வந்த மாவுலாம் காலி ஆயிடுச்சு. தெர் இஸ் நோ ஃபுட். எகிப்திலேருந்து மீன் தலை கிடைக்கும், மார்க்கெட்டில் போனால் செகண்ட் ஹேண்டு மீன் கிடைக்கும், ஹோட்டலுக்கு வெளியே போனால் எஜமானுங்க சாப்பிட்டு போட்ட எலும்பு துண்டுகள் கிடைக்கும், காயில் கொம்மட்டி காய் கிடைக்கும். இங்கே ஒன்றும் இல்லையே. வேர் இஸ் பிரெட்? பெட்டர் டு டை இன் வில்டர்னஸ். நவ் ஸ்டார்ட்ஸ் கம்ப்ளைனிங். நான் இப்போத்துலேருந்து குறை பேச போகிறேன். எப்போ ஆண்டவர் செங்கடல் கடக்க செய்தாரே அதை விட்டு, ஆண்டவர் எகிப்திற்கு 10 வாதை கொடுக்க வச்சாரு, அதனால் யாருக்கு நான் பிரயோஜனம்? எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு துண்டு ரொட்டி இருக்குதா? வானத்திலேருந்து இப்போ உனக்கு மகிமையின் மேகமாக இறங்கி வந்திருக்காரு, எனக்கு அதெல்லாம் வேணாம். தேர் இஸ் அ ஸ்மால் டிஸ்கம்ஃபர்ட். எனக்கு இப்போ சின்ன குறை இருக்குது, அதுதான் பெருசாக எனக்கு தெரியும். எனக்கு ₹1 பிரச்சனை தான். ₹1 கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தா எது பெருசாக இருக்கும்? ₹1 பிரச்சனை தான் பெருசாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். காலையில் இப்போ நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். இங்கே இறங்கி ஆஃபீஸில் உள்ளே போனதோ தம்பிக்கு என் பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு வாங்க போயிருக்கேன்னு சொன்னார். அவர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு அவ்வளோ டயர்டாயிடுச்சு. அவர் மட்டும் மெசேஜ் கொடுத்துட்ட பிறகு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கன்னு இருந்தாருன்னா நான் எவ்வளோ குறை பேசியிருப்பேன்னு எனக்கு தெரில. வி நீட் மெனி ஃபிசிக்கல் நீட்ஸ் வெரி பேட்லி. கண்டிப்பாக எனக்கு வேணும், இல்லைன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன். என்ன பெரிய இட்லி, என்ன பெரிய டீ, என்ன சாப்பாடு போட்டீங்க என்று நான் குறை பேசுவேன். இதை நான் மனிதர்களிடம் பேசுகிறது தவறு என்றால் என் ஆண்டவரிடம் கேட்டால் ஐ ஆம் டெஸ்டிங் மை காட்ஸ் கிரேஸா, என் ஆண்டவருடைய கிருபையை நான் செக் பண்ணுறேன்னா? ஐ டெஸ்டிங் மை காட்ஸ் ஆங்கர், என் ஆண்டவருடைய கோபத்தை டெஸ்ட் பண்ணுறேன்னா? இல்லைங்க, என் விசுவாசத்தையே நான் டெஸ்ட் பண்ணி கொள்ளுகிறேன். சி த நீட் இன் த வில்டர்னஸ். வனாந்தரத்திலே தேவை இருக்கிறது. வனாந்தரத்திலும் தேவைகளை சந்திக்கக்கூடியவர் நம் தேவன். மகனே, நீ வாழ்கிற வாழ்க்கை வனாந்தரமா? இந்த இடத்தில் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கவே வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறாயா? அங்கேயும் உன் தேவன் உனக்காக வானத்தில் இருந்தே மன்னாவை பொழிய வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வர தேவன். காடை என்னங்க அவ்வளோ ஸ்பீடாக பறக்கும்? குயில் என்னங்க அவ்வளோ ஸ்பீடாக பறக்கும்? எவ்வளோ தூரத்துலேருந்து வரோங்க? எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. எகிப்தில் காடைகள் நிறைய இருந்திருந்தா இவங்க எகிப்தில் சாப்பிட்ருப்பாங்களே. எகிப்தில் காடைகள் சாப்பிடல, எங்கேருந்து வந்துச்சு? கொண்டு வந்தார் தன் மக்களுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கோடா கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியினுடைய சில பகுதிகளை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதனுடைய வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு பேச போகிறது. 2 பகுதிகளாக நான் பிரிக்க போகிறேன். முதல் பகுதி, நான் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அன்னைக்கு மன்னா காடை அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு என்னை பார்த்து, என் மகனே, உன் தேவை என்னவாக இருந்தாலும் நான் உன்னை போஷிப்பேன் என்று வாக்குத்தத்தம் வருகிறது. ஐ வில் பி யுவர் ப்ரொவைடர். இதை 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 9ஆம் வசனத்திலிருந்து அதிகாரம் முடிய 36ஆம் வசனம் வரைக்கும் படித்தால் வானத்து மன்னாவையும் வனாந்தரத்தில் காடையையும் கொண்டு கர்த்தர் போஷித்தார் என்பதாக படிக்க போகும். ஃபர்ஸ்ட் பார்ட்டு உன்னை போஷிப்பேன் என்பது வாக்குத்தத்தம். 2வது பார்த்து போஷித்தார் என்பது சாட்சியாக வருகிறது. இன்றைய 16ஆம் அதிகாரத்துக்குள் நம்ம டீப் டைவ் பண்ண போகிறோம். 16ஆம் அதிகாரம் நம்மோடு கூட பேச போகிறது. ஆமென். இஸ்ரேலர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபுட் ஆண்டவர் செய்திருந்தாராம். உணவுகள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணும்போது எல்லா உணவும் வராது. சாம்பார் சாதம் மதியம் வரைக்கும் தாங்கும், சாயந்தரம் தாங்காது. மக சொல்லிட்டாங்க. புளி சாதம் ஓரளவுக்கு மதியம் வரைக்கும் தாங்கும். அடுத்த நாள் காலைக்கு புளி சாதம் தாங்குமா?
ஒரு நாள் காலையில் கட்டினா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தாங்குமா? அடுத்த நாள் மதியத்துக்கு தாங்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சப்பாத்தி கட்டி ரோல் பண்ணி அனுப்புவாங்க. அது தாங்குமா? நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி திக்காக ஒரு தக்காளி தொக்கு பண்ணி கொடுத்தா ஒரு 2 நாள் தாங்குமா? ஒரு சிலர் தாங்கன்றாங்க, ஒரு சிலர் தாங்காதுன்றாங்க. ரைட்டு. ட்ரையாக பண்ணி கொடுத்தா தாங்கும் இல்லை? ஊறுகாய் கொடுத்து விட்டா தாங்கும். எப்படியோ ஃபுட்டை ரெடி பண்ணி ஒரு பேக் பண்ணி 2 நாள் 3 நாள் தாங்கிறது போலலாம் ஃபுட்டை நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஃபுட்டு பரலோகத்திலேருந்து போடுறார். வானத்திலேருந்து மன்னா, அது பேர் மன்னாவா, மன்னாவை பொழிகிறார். அந்த மன்னா அவங்களுக்கு எப்போ கிடைக்குதுன்னா பாருங்கள், 2வது மாதம் 15ஆம் தேதி, கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு அவங்களோட கொண்டு வந்த பேக்டு ஃபுட்டு ஒரு மாதம் இருந்திருக்கு. படிங்க அந்த முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் ஒரு மாதம்ப்பா. அந்த பஸ்கா பண்டிகை என்னைக்கு கொண்டாடினாங்க? 10ஆம் தேதி ஆடு பிடிச்சிட்டு வந்து 14ஆம் தேதி சாப்பிட்டாங்களே, அப்படியே கிளம்புனாங்க. பயங்கரமான ஆளுங்க தான் போல். ஒரு மாதத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் 2 நாள் 3 நாளுக்கு தான் சொன்னீங்க, ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புளிப்பில்லாத அப்ப பண்டிகைலாம் கொண்டாட்ட பிறகு புளிச்சதெல்லாம் வச்சு புளிப்பான ஃபுட்டு சாப்பிட்டாங்க. செங்கடலை கடக்கும் போது அங்கேருந்து ஃபுட்டு எடுத்துட்டாங்க. சவதரித்துந்தாங்களா என்னன்னு தெரில, கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு சீன் வனாந்திரம், when they saw the wilderness, ஒரு ஊர் இருக்குது, ஒரு நகர் இருக்குது, ஒரு இடம் இருக்குன்னா ஒரு எண்ணம், அங்கே போய் பழம் பறிச்சிக்கலாம், இங்கே போய் எல்லாம் பண்ணிக்கலாம். இனிமேல் வெறும் பாலைவனம் தானும் போது இருக்கிற ஃபுட்டு சின்னதாக தெரியுது, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு தேவை என்கிறது தெரிகிறது. ஒரு மாதம், ஜஸ்ட் 1 month. 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் முதல் நாள் ஸ்டார்ட் ஆச்சு, பஸ்கா கொண்டாடினாங்க. இன்றைக்கி பஸ்கா பண்டிகை கொண்டாடி ஒரு மாதம் ஆகி ஒரு நாள் ஆச்சு. இங்கே வந்துட்டாங்க. எங்கே போகிறார்கள் என்றால் சீன் வனாந்தரத்தின் வழியாய் சீனாய் மலைக்கு போகிறார்கள். பார்வோன்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்கள் தலைவரை எங்கள் ஆண்டவர் ஒரு மலை மேலே பார்த்தாரு. அந்த மலை பேர் சீனாய் மலை மேலே. சீனாய் மலை மேலே எங்கள் தலைவர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ எங்கள் ஆண்டவர் என் ஜனத்தை விடுதலை பண்ணி வானார். எங்கள் ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டார். நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம் என்று ஜபர்தஸ்தாய் புறப்பட்ட இஸ்ரவேலர்கள், செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள், போல்டாய் புறப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய போல்ட்னஸ். நம்ம கூட சில நேரம் போல்ட்னஸில் எதெல்லாம் செஞ்சோமோ எல்லாத்துலேயும் விட்டுட்டு போல்டாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். போல்டு விசுவாசத்தை விடுங்க. நான் போல்டாக விசுவாசம்லாம் கிடையாது. போல்டாக சண்டை போடுவேன், போல்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கர்த்தர் என் மைப்பராக இருக்கிறார்னு சொன்னாங்க தான், என்ன தப்பா கொடுத்த நீ, என்ன ஒழியம் பண்ணீங்க என்று அந்த போல்ட்னஸ் போல அந்த போல்ட்னஸ் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்படியாக போகிவிட்டது. Now they started complaining about 2 people, leaders, Moses and Aaron. மோசையும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து அவங்களுக்கு சாதகமாகலை, விரோதமாக. மோசே 80 வயசு தாத்தா, 83 வயசு அண்ணன், இந்த அண்ணன் தம்பி கலாட்டா இருக்க தாங்க முடியல, சும்மா கர்த்தர் கர்த்தர்னு இந்த தாத்தாங்களை நம்பி வந்துட்டோம். they started complaining. என்னப்பா உனக்கு பிரச்சனை, என்ன சாப்பிட்றதுக்கு புதுசாக ஒரு பிரெட் இல்லையே, எகிப்துலேருந்து கொண்டு வந்து தான் இருக்கு, எவ்வளோ நாள் இருக்கும், கெட்டு போயிடுமே, முடிஞ்சிடுமே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே, எங்கள் கையில் ரேஷன் கம்மியாக இருக்கு, எங்கள் பிள்ளைங்களாம் மால் நியூட்ரிஷனில் போகிறாங்களே, எங்கள் ஆட்டுக்கு சாப்பாடு இல்லையே, எங்கள் மாட்டுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் பசியாக இருக்கிறோமே. ஒரு நிமிஷம், நேத்தனை நீங்களாம் பாட்டு பாடினீங்க, நேத்தனை ஒர்ஷிப் பண்ணீங்க, அதெல்லாம் நாங்கள் ஒர்ஷிப் பண்ணிக்கினே கூட குறை பேசுவோம், ஒர்ஷிப் நடுவிலே முறுமுறுப்போம். ஒர்ஷிப் பண்ண எங்களுக்கு கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னா குறை சொல்ல எங்களுக்கு சாத்தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கான். 2ம் ஒரே டைமில் ட்ரைனிங் பண்ணுவோம். ஆமென். சரி, முறுமுறுக்கும் பொழுது கம்பாரிசன் பாருங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கண்டையிலே உட்கார்ந்த அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே. எங்கே உட்காந்து சாப்பிட்டாங்களா? பிளேட்டில் போட்டு சாப்பிடல, பாத்திரத்தில், சாப்பிட்டு போட்ட பாத்திரத்தில். எந்த ஆள் பாத்திரத்திலே சாப்பிடுவான்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். சமைச்ச பாத்திரத்தில் யார் சாப்பிடுவான்? நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? சமைச்சு கொண்டு வந்து வச்சு பிளேட்டில் போட்டு சாப்பிடுங்க. பாத்திரத்திலே சாப்பிட்ற ஆள் யார்? ஒன்று பாத்திரத்தில் சாப்பிட்டு டேஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆள், அப்படி இல்லைன்னா இந்த பாத்திரமே கழுவிடு, எடுத்துரு, நாங்களாம் சாப்பிட்டோம், இந்த பாத்திரத்தை நீ என்ன பண்ணு, எடுத்துகிட்டு போயிடுன்றவன் பார்ப்பான்.
எஜமான் வீட்டு சிக்கன் என்ன மாதிரி இருக்குன்னு அப்படியே சாப்பாடு போட்டு இறைச்சியை பாத்திரத்தண்டையிலே கழுவ வருகிற பாத்திரத்தண்டையில் சாப்பிட்ட கும்பல் தான் இது. திருப்தியாய் சாப்பிட்டோமா? இப்போ கர்த்தரின் கையால் நாங்கள் செத்து போகிறோமே, செத்து போனோமானால் தாவில்லை, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியாய் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். தே ஆர் லவ்விங் ஈஜிப்ட். ஆமென். தே ஸ்டார்டட் லவ்விங் ஈஜிப்ட். 3ஆம் அதிகாரத்தில் மோசேயை கூடும்போது என் ஜனம் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவர்களுக்கு நான் இறங்கினேன், அவர்களை காப்பாற்ற போகிறனாரு. அங்கேருந்து கத்துனவங்க அங்கேருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? they started loving. ஆமாம். ஒரு சின்ன தத்துவம் சொல்லுவாங்க. ஒரு நபரை ஒருத்தரோட வாழ்க்கையிலேருந்து எடுத்தா, இல்லை ஒரு பொருளை எடுத்தா அவங்க அதை மிஸ் பண்ணுவாங்களாம். ஐயோ என்கிட்ட ஒரு பேனா இருந்துச்சு, சூப்பர் பேனாங்க, அந்த பேனாவை தான் நேற்று சொல்லியிருப்பாங்க இது ஒரு ஓட்ட பேனா அப்படின்னு. போயிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்க? சூப்பர் பேனா. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அருமையான ஆள் அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. அவங்க போயிட்ட பிறகு இருக்கும்போது அப்பா அந்த ஆளால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது போல், when you take something out of your life you miss it. எகிப்து என்ன பண்ணுறாங்க? இப்போ மிஸ் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் எகிப்தின் அனுபவம். எகிப்திலிருந்து ஜனத்தை எடுத்தார், மனதிலிருந்து எகிப்தை எடுக்க முடியாது. they started complaining, their motives were wrong. ஆமாம். மனிதனுடைய மனதை எப்பொழுதும் மீட்கும் பொழுது பல நேரத்தில் மனிதன் யோசிக்கிறானா, நான் பாவத்திலே ஜாலியாக இருந்தேன் என்று சொல்கிறான், நான் கடனிலே ஜாலியாக இருந்தேன், எங்கள் எஜமான் போட்ட சோறு நல்லா இருந்துச்சு, எங்கள் எஜமான் கொட்டின கொட்டு எனக்கு நல்லா தேன் மாதிரி இருந்துச்சு, அவங்க திட்டின திட்டு எனக்கு நல்லா இருந்துச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் அப்படி போய்விட்டார்கள். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க? உணவு இல்லை, ஃபார் த லேக் ஆஃப் பிரெட். உங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன், இப்போ சாப்பாடு கொடுத்துட்டா திரும்பவும் ரைட் கர்த்தர் எனக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு அடுத்த பிரச்சனை வரும்போது சாப்பாடு கொடுத்தீங்களே நன்றி, இப்போ தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? திரும்பவும் பழைய மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா? இதுதான் மனம் திரும்புகிற அனுபவம். மனம் திரும்பலைன்னா பழசு தான் பேசுவோம். ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுறான், அவன் உங்களை பலாத்காரம் பண்ணுறான், அவன் உங்களை ஆட்டி படைக்கிறான், இது கொடுத்தா தான் நான் தருவேன்றான், கத்துறான், கலாட்டான் பண்ணுறான், நீங்கள் கொடுக்குறீங்க, அப்பா இப்போ தான் வாய் அடைஞ்சிச்சின்னு. வாய் அடையலைங்க, அது டபுள் மடங்கு வாய் பேச நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்த முறை நீங்கள் தரலன்னா அது இன்னும் கத்தும். ஆமேன். ஆனால் அவன் மனம் திரும்பி கேட்கும்போது தரலாம். இவன் மனம் திரும்பாமல் கேட்குறாங்க, இன்னொருத்தருக்கோ கர்த்தர் தர போகிறார். பாருங்கள், மோசே மேலேயும் ஆரோன் மேலேயும் கல்லெறிய பார்த்துட்டாங்க. ஆமேன். முதலில் சொல்லெறிந்தார்கள், பிறகு கல்லெறிந்தார்கள். சொல்லெறிதலும் தலைவர்களுக்கு உண்டு, கல்லெறிதலும் தலைவர்களுக்கு உண்டு. நீங்கள் கர்த்தருடைய ஊழியம் செய்ய வர வேண்டும் என்றால் 2 எறிதலும் வாங்கி கொள்ள தயாராகிருங்கள். கல்லெறிதலும் சொல்லெறிதலும் உண்டு, கல்லெறிதலும் உண்டு. சொல்லெறிந்து கொண்டே இருந்தவர்கள் திடீரென கைகளில் கற்களை எடுத்துக்கொண்டார்கள். இதை தான் தாவீதும் சொல்கிறாங்க, தன்னோடு இருந்தவர்கள் கல் எறிய முற்பட்டார்கள் என்று. இப்போ ஆண்டவர் தலையிடணும். ஒரு நல்ல விஷயம் மோசஸ் கையில் பிடிச்சதுனா, தான் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் கையில் கொண்டு போனார். நமக்குள்ளே ஒரு எண்ணம், ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம்னா, வீட்டில் போய் ஒய்ஃப் கையில் சொல்லிட்டோம்னா, இல்லை ஒய்ஃப் நினைப்பாங்க ஹஸ்பண்ட் கையில் சொல்லிட்டோம்னா, நீங்கள் சொன்னதுனால இந்த பிரச்சனை 10 மடங்கு ஆகிடும். அப்போனா இனிமேல் ஊழியத்துக்கு போகாதுன்னு ஒரே போர்டில் முடிச்சிடுவாங்க. அப்போனா நீ சர்ச்சைக்கு போகாத, அப்போனா நீ அப்படிப்பட்ட கர்த்தர்கிட்ட போகாதன்னு முடிப்பாங்க. நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தரிடம் மட்டுமே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கல் எறியப்படுகிற நிலையில் கூட ஆண்டவர் தான் சொல்யூஷன் கொடுப்பார். ஆமென். When people involved in our life, when people try to solve our problem, they will make it complicated, but God will solve the problem. ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். ஒரு நிமிஷம் கையை விரித்து ஏதாவது ப்ராப்ளம் தான் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணலாமாப்பா, சாரிப்பா நான் தான்ப்பா தெரியாமல் மனுஷன் கையில் சொல்லி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், இப்போ நான் தான்ப்பா பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன், பிரயோஜனமே இல்லைப்பா, சம்மந்தம் இல்லாமல் பேசி காம்ப்ளிகேட் பண்ணுறாங்கப்பா, ஏதோ உங்கள் சந்நிதியில் சரணடைகிறேன் ஆண்டவரே, என் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணித்தாங்கப்பா. மோசஸ் கையிலேருந்து நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. அந்த மோசஸ் தான் பிரச்சனையை உங்கள் கையில் சொல்லி கொடுத்து மக்கள் பிரச்சனையை கொடுத்து அவர் சால்வ் பண்ணது போல் எங்களுக்கும் இப்போ தலைமையில் கை வைங்க, நல்ல ஞானத்தை தாங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்ணக்கூடிய கிருபையை நீர் தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லாமா சத்தமா? ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர், உன் கோலை எடுத்துக்கொள். நம்ம கையில் என்ன கோல் இருக்கு பாருங்க, உங்க கையில் என்ன கோல் இருக்கு, உங்க கோல் எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆமா,
மோசே கையில் இருக்கிற கோல் பெருசா, உங்கள் கையில் இருக்கிற கோல் பெருசா? அவர் வெறும் உண்மையான கோல் தான், ஒரு கட்டை தான் வச்சுருந்தார். நம்ம இங்கே ஆண்டவருடைய பிரமாணத்தையே வச்சுக்கிறோம், அவருடைய வார்த்தையை வச்சுருக்கோம். இப்போ என்ன சொல்லிட்டேன்னா, மோசே நீ ஏஞ்சிக்கோப்பா, உன் கோலை எடுத்துக்கோ, ஜனக்கு முன்னாடி நடந்து போ. மன்னிக்கோ, சாரி, இப்போ கூப்பிட்டாங்களா, சாரி, 4th verse படிக்கிறோம் நம்மள. புறப்பட பண்ணினீர்களே என்று சொன்னார்கள். இப்போ 4th verseல என்ன பண்ண சொல்கிறாரு? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஓகே, மோசஸை என்கரேஜ் பண்ணிட்டார். மோசையோட கோல் பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு என்கரேஜ்மெண்ட். நமக்கு பைபிள் பார்க்கும்போதெல்லாம் என்கரேஜ்மெண்ட். ஒரு நாள் பைபிள் திறக்கும்போது என் பண பிரச்சனைக்கு இங்கே தீர்வு இருக்குன்னு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். என் மனசு பிரச்சனைக்கு இங்கே தீர்வு இருக்குன்னு பாருங்கள், நடக்கும். என் உடல் பிரச்சனைக்கு இங்கே தீர்வு இருக்குன்னு பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லுகிறார், ஐயா சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்கிற வசனத்தை படித்த பிறகு டிபி சரியாயிடுச்சான். அவர் வாழ்ந்த காலத்தில் டியூபர்குலோசிஸ் மோசமான ஒரு வியாதி, எல்லாரும் செத்து போய் கொடுக்குறாங்க, அவரும் சாகிறார். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்ற யாத்திரையாக புஸ்தகத்தில் உள்ள வசனத்தை படித்ததும் போயிடுச்சான். பைபிள் திறக்கும் போதே என் கடன் பிரச்சனை நீக்கிற புஸ்தகம் இங்கே இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கள் சர்ச்சுக்கு லேண்டு வாங்குகிற புஸ்தகம் இங்கே இருக்குது, ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என் தலைவலியை மாத்திர புஸ்தகம் இங்கே இருக்குது, என்னை வியாதியிலிருந்து விடுதலை தருகிற புஸ்தகம் இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்த்தாங்க, வானத்தில் இருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஐ வில் ரெயின் bread from heaven for you. வானத்திலிருந்து மழை பொழிஞ்சு பார்த்துருக்கோமா? வானத்தில் காத்தாடி பறந்து பார்த்துருக்கோம், ஐஸ் கட்டி மழை விழுந்து பார்த்துருக்கோம் இல்லை? வேறு எதுவும் பெருசாக வானத்திலேருந்து பார்க்கல. ஃபுட்டு வானத்திலேருந்து விழுது. எங்கள் பாட்டி கோவம் வந்தால் திட்டுவாங்க, ஆமாம் உனக்கு வானத்திலேருந்து துட்டு கொட்டுதிரு அப்படின்வாங்க. அப்போனா நடக்காதுன்னு அர்த்தம். கர்த்தர் தம் பிள்ளைகளாக இஸ்ரவேலருக்காக வானத்திலிருந்து மன்னாவை கூட்டி கொண்டு வந்தார், பொழியும்படி செய்தார். ஆமேன். இதுக்கு எப்போதுமே பேர் வானத்தில் இருந்து இறங்கின அப்பம். ஹல்லேலூயா. இயேசு கூட சொன்னார், வானத்தில் இருந்து இறங்கின அப்பத்தை உன் முற்பிதாக்கள் புசித்தார்கள், நானே வானத்தில், நானே ஜீவப்பம் நானே என்று சொன்னார். வானத்தில் இந்த மெய்யான அப்பம் நானே என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ பீப்புள் என்ன பண்ணோம்? வானத்துலேருந்து மண்ணா வந்ததும் they need to go and gather. தாத்தா மொத்தமே தந்துரு, எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன், நான் மண்ணா ஹோல்சேல் கடை வச்சிடுறேன். என்ன நடந்திருக்கோங்க? அளவு இல்லாமல் பொழிஞ்சா ஆளுக்கு அள்ளிக்கிட்டு போய் கடை வச்சிடலான்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளோ அள்ளிட்டு போனாலும் ஒரு ஓமர் அளவு தான் இருக்கும், நீ ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் அளந்தாலும் அவ்வளோதான் இருக்கும். ஆமாம், அந்த காம்படிஷனை பிரேக் பண்ணுறாரு. லேட்டாக எழுந்திட்ட காலையில் பொழுது விடியும் போது பனியோடு சேர்ந்து விழுது மண்ணா, கொத்துமல்லி அளவாக இருந்தது என்று சொல்லுகிறது. எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்க, உங்களுக்கு வேண்டியதை எடுத்துங்க, கணக்கு தான். எங்கள் பிள்ளைங்களை இட்லி வாங்கிட்டு வர சொன்னால், எங்களுக்கு எத்தனை இட்லி வாங்கிட்டு வா? 10 இட்லி வாங்கிட்டு வா. ஒரு சிலருக்கு 2, ஒரு சிலருக்கு 3, 4 பேர் 3 3 6 2 2. இப்போ சரியாக போச்சு. நான் மட்டும் ஒரு 100 இட்லி வாங்கி சேர்த்து வச்சுக்கிறேன். வீட்டில் போய் பொட்டலத்தை பிரித்து பார்த்தா எத்தனை இட்லி தான் இருக்கும்? 10 தான் இருக்கும். ஒருத்தர் 100 இட்லி சாப்பிட்ணும், அவங்க வீட்டில் அவ்வளோ பேர் 10 இட்லி தான் வாங்கிட்டு போனார். திறந்து போட்டால் எத்தனை இட்லி இருக்கும்? 100. அப்படி கர்த்தர் போதுமானவராய் இருந்தார் என்பதை தான் இன்றைக்கு, when God provide you, you will be satisfied. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், பைபிள் எடுத்து இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஊழியத்தில் திருப்திப்படுத்துவார், கர்த்தர் என்னை குடும்பத்தில் திருப்திப்படுத்துவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பணத்தில் திருப்திப்படுத்துவார், கர்த்தர் என்னை உறவில் திருப்திப்படுத்துவார், கர்த்தர் என்னை சரீர சுகத்தில் திருப்திப்படுத்துவார், கர்த்தரே திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். திருப்திப்படுத்துவார். இப்போ பாருங்க, டெய்லி இந்த மன்னா பொழியுமா, தினமும் காண்பீர்கள் கர்த்தருடைய மகிமையை. ஓகே, சரி. விடியற் காலத்தில் இது வரும். அப்போ அவங்க என்ன பண்ணோம்? இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சந்நிதியில் என்ன பண்ணுங்க? சேருங்கள். சேர்ந்தாங்க, வந்தார், மேகத்தில் காணப்பட்டது, முறுமுறுப்போடு அவர்கள் இப்போ இறைச்சியும் சாப்பிட போகிறாங்க. அடுத்தது என்ன சாப்பிட போகிறாங்க? மன்னாவும் சாப்பிட போகிறாங்க. இப்போ 14ஆம் வசனத்தில் வந்தோம்னா, பெய்திருந்த பனி நீங்கின பின்பு,
நைட்டில் நல்லா பனி பெய்யுது. அந்த பனி வெயிலில் பட்டு நீங்கின போது வானத்தின் மீதெங்கும் வனாந்திரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனி கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. சின்ன சின்ன அளவில். எந்த பேக்கில் கொண்டு வராரு? பனியோட பேக்கில் கொண்டு வரார். பனிக்குள்ளே புகுந்து அழகாக வந்து விழுந்தது. இது என்னதென்று அறியாதிருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், மோசே, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு. ஒரு இருக்கிறவர்களுக்கு தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவர்கள். ஆமாம், ஓமர் ஒரு கைப்பிடி அளவு என்று வச்சுப்போமே. அவங்க என்ன பண்ணுறாங்க? எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் மிகுதியாகவும் சேர்த்தார்கள். எங்கே நிறைய மக்கள் அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்க. தள்ளிப்பு எடுக்கிறதுக்கு முடியாதவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வீட்டிற்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்போல்லாம் திருப்தி நம்ம மனசில் இருக்குது. ஆண்டவர் கொடுக்குற உணவில் திருப்தி அந்த உணவில் இருந்தது. ஹல்லேலூயா. திருப்தி நம்ம மனசில் இருக்குது. போதும்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் கொடுத்தார் என்றால் அவர் கொடுக்கிற அளவில் திருப்தி இருக்கிறது. ஸோ தே காட் சாட்டிஸ்ஃபைடு. எல்லாருக்கும் கிடச்சிருச்சு. ஆண்டவருடைய ப்ரொவிஷன் வருகிறது. இதுவரைக்கும் எகிப்தில் சாப்பிட்டுறாத ஒரு டேஸ்ட்டு கர்த்தருடைய மகிமையினால் அவர்களுக்கு உணவு கிடைத்தது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என் மகனே. வானத்திலிருந்து மன்னாவை உனக்காக கர்த்தர் பொழியும்படி செய்வார். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களையும் என்னையும் போஷிப்பார். உலகத்து ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்கள் நம் வாழ்க்கையில் நிகழும். வானத்திலிருந்து மன்னா இதோ அவர்களுக்கு கிடைத்தது. they were very happy eating it. மகிழ்ச்சியாய் மன்னாவை சாப்பிட்றாங்க. ப்ரொவிஷன் வந்துருச்சு, உணவு வந்துருச்சு. மறந்துடாதீங்க, இப்போ கூட சேர்ந்து டெஸ்ட்டும் வந்துருச்சு. என்ன டெஸ்ட்னா, இந்த மன்னாவை அப்படியே அள்ளி கொண்டு போகிறார்களா, வெறித்தனமாய் சாப்பிடுகிறார்களா, இந்த மன்னாக்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட மன்னா வருது. ஒரு பொருள் வாங்குறோன்னா என்ன போட்டிருக்கோம் அதில்? ரூல், மேனுஃபேக்சரி டேட், எக்ஸ்பைரி டேட், இதெல்லாம் இருக்கும். நிறைய ரூல்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு வருது. அது என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோதான் எடுக்கணும், மீதி எங்கேயே விட்டுறணும். ஓகே. ரெண்டாவது, வாரத்தில் 6 நாள் தான் அள்ளணும், 7வது நாள் அள்ள கூடாது. பாரு. பிறகு சாப்பிட்டதில் கொஞ்சம் மீத்து அடுத்த நாள் வச்சுக்கூடாது. நாற்று எடுத்தால் பயங்கரமாக நாற்று அடிக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு நாற்று வந்துடும். ரைட்டா? ஆனால் ஜனங்க என்ன பண்ண போகிறாங்க? இட் வில் பிகம் ராட்டன் அண்ட் இட் வில் பி ஸ்மெல்லி. 3 விஷயம் சொல்கிறார். ரைட்டா? 1, வேண்டிய அளவுக்கு தான் சேர்க்கணும். 2வது, 7வது நாள் சேர்க்க கூடாது. 3வது, சேர்த்து வச்சதை கொஞ்சம் கூட மீதி வைக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சிடணும். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். இல்லை சேர்த்து வைக்காது. ஓகே. அப்போ அந்த ஃபுட்டை எப்படி ஆண்டவர் வந்து மீதமுள்ள ஃபுட்டை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்? ஐ மீன் வேஸ்ட் டீகம்போசிஷன், வேஸ்ட் டிஸ்போசல். நம்ம நிறைய பொருளை கண்டுபிடிக்கிறோங்க. கண்டுபிடிச்ச பொருள் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது எப்படி டீகம்போஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடையதெல்லாம் சூப்பர். வாழைப்பழம் வாழைத்தோலில் வருது. சாப்பிட்டு வாழைத்தோல் போடுறோம். வருஷக்கணக்காக பாடு கொடுக்குதா, உடனே மக்கி போதா? வாழைப்பழத்தோலாமா வருஷக்கணக்காக இருக்குது. இதே இந்த ஃபோன் வாங்குறீங்க, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு தராங்க. அதை பிச்சு போட்டு ஃபோன் எடுத்துட்டீங்க வெளியே. அந்த பிளாஸ்டிக் கவர் எத்தனை வருஷமாக இருக்குது மக்காம? வேஸ்ட்டை, அன்யூஸ்டு பொருளை டிஸ்போஸ் பண்ண இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தரல. நம்ம கண்டுபிடிக்கிறதோட சரி இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் வாங்குகிறோம், மைக்காவில் இட்லி கட்டித்தராங்க, சாம்பார் கட்டித்தராங்க, சிக்கன் குருமா கட்டித்தராங்க, எல்லாம் பண்ணுறோம். சாப்பிட்டு குப்பையில் போட்டுருவோம். அது குப்பையில் எத்தனை வருஷம் இருக்குது? நீ உங்கள் தலைமுறை முடிஞ்சு அடுத்த புள்ள தலைமுறை வரைக்கும் அந்த குப்பை இருக்குது. ஆமென். ஆனால் ஆண்டவருடைய மன்னா வெயில் வரும்போதே அதை காணோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல கைத்தட்ட ஆண்டவர் கொடுக்கலாம். அவர் ஞானிங்க, ஞானத்தின் மேல் ஞானம் உள்ளவர். இப்போ என்ன சொல்கிறார்? 3 things you have to do if you trust me. என்னை நம்பினா 3 பண்ணோம். 1, உனக்கு வேண்டியதை தான் சேர்க்கணும், எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. 2வது, வயிற்ற கட்டி வாயை கட்டி கொஞ்சம் சேர்த்து வச்சேன்லாம் எடுத்து வைக்கக்கூடாது, அது நாற்று அடிச்சிடும்.
எதை கட்டி? வயிற்ற கட்டி வாயை கட்டினேன். அந்த டயலாக்லாம் என்கிட்ட வேணாம். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். 3வது 7வது நாள் அன்றைக்கி காலையில் இருந்தது வீட்டில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். யாரும் பைய எடுத்துன்னு கிளம்பி போகக்கூடாது, மன்னாவை பொறுக்க போகிறேன் என்று 3 கமாண்ட். ஓகே. ஆனால் நம்ம ஆளுங்க டெஸ்ட் பண்ணாங்களா? ஆமாங்க பிரதர், அவங்க அள்ளி தூக்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி மண்ணா ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்திருக்கேன், நான் சாப்பிட்டது போக ஈவினிங்குள்ளே கடை வைக்க போகிறேன்னு பார்த்தாங்க. வீட்டில் வந்து பார்த்தா அந்த மூட்டையே சின்னதாக இருக்குது, வேண்டிய ஓமர் அளவு தான் இருந்தது. ஹல்லேலூயா. 2வது சாப்பிட்டதை மீதி எடுத்து வச்சாங்க. துர்நாற்றம் அடிச்சிச்சு. மோசே ஆரன் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டிலலாம் நாற்றம் வருது. அவர் வந்து கேட்டார், சாப்பிட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்ன வச்சியா? ஆமாம் சார். 3வது அவர்கள் சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்றைக்கு புறப்பட்டு போனார்கள். வெளியில் மன்னா இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, நாளைக்கு கர்த்தருக்குரிய பரிசுத்த ஓய்வு நாள் ஆகிய ஓய்வு. அதனால் 6th டேவே கலெக்ட் பண்ணுங்கள். இந்த முறை உங்கள் வீட்டில் 2 ஓமர் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் டபுள் போர்ஷன். 6th டே அன்னைக்கு மட்டும் டபுள் போர்ஷன் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு இயற்கை எப்படி செயல்பட்டது என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. ஆமென். அவர் சொன்னால் ஆகும் என்பதற்கு இது அத்தாட்சி. 6ஆம் தேதி மாத்திரம் மன்னா ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது. 6th டே 6வது நாள் பொறுக்குகிற மன்னா அன்னைக்கு நைட்டு கெட்டு போல. 7வது நாள் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் ஆண்டவரே ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் போட்டு 6ஆம் நாள் அனுப்பிச்சாரா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லாமே ஆண்டவர். நமக்கு மேலே அவர் ஞானம் படைத்தவர் என்பதை இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்த மக்கள் வெட்கப்படத்தக்கதாக நடந்தது. இன்றைக்கி கூட இந்த செய்தி படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி, இன்னுமா நீ ஆண்டவரை பரீட்சை பார்க்குற? எனக்குள்ள பரீட்சை என்னன்னா, என் ஆண்டவர் என்ன கைவிட போகிறார், அதனால ஆண்டவரை குறை சொல்ல போகிறேன். இல்லை, உன் ஆண்டவர் உன்னை காப்பாற்ற போகிறாரு, நீ தான் வெட்கப்பட போகிற. கர்த்தரை பரீட்சை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிற நீ தான் வெட்கப்படுவாய். அவர் என்றைக்கும் வெற்றி உள்ளவர் தான். ஹல்லேலூயா. இதில் சொல்லிட்டாங்க பாருங்கள். 24ஆம் வசனம் பூச்சி 24ஆம் வசனத்தில் 6th டே சேர்த்தவங்களுக்கு பூச்சி பிடிக்கல, ஆனால் மீதி நாள் சேர்த்தவங்களுக்கு அது வந்துச்சு. சிலர் 6ஆம் நாள் சேர்த்தவங்க 7ஆம் நாள் சேர்க்க போனாங்க. அங்கே இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்போ மோசேயும் ஆரோனும் திட்டுறாங்க. மோசே என்ன சொல்கிறார் பாருங்கள், 28ஆம் வசனத்தில், என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளிலே இருந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளிலும் உங்களில் ஒருவனுக்கு தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றார். டோன்ட் டேக் மேஜர் ரிஸ்க், டோன்ட் டேக் அன்னெசரி ரிஸ்க். நீ இன்றைக்கு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம். எனக்கு இப்போ இந்த வசனம் எதை பற்றி பேசுனா, நம்ம வர்ஷிப்புக்குன்னு உட்காந்துருப்போம், ஃபோனோட வந்திருப்போம், அது நம்மளை கூப்பிடும், எழுந்து போயினே இருப்போம். வர்ஷிப்புக்குன்னு வந்துட்டுருப்போம், அந்த நேரத்தில் பட்டு ஒரு துணி காய போட்டு வரலாமேன்னு சொல்லும், எழுந்து போய்டுவோம். எல்லா வேலையும் வச்சுட்டு அவர்கிட்ட வருவோம், எல்லாத்தையும் பார்ப்போம். பார்த்தா ஓய்வு நாளே முடிஞ்சிட்ருக்கோம். அதுதான் கூடாது என்றார். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் முன்னாடி நாளே கொடுத்துட்டேன். இன்றைக்கி நீ என் சன்னியில் அமர்ந்திருக்க வேண்டும். வா, என்னிடத்தில் நீ அமர்ந்திருக்க வேண்டும். அப்படியே ஜனங்கள் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். கரெக்டாக 1 மாதம் கழிச்சிங்க. 1 மாதம் கழிச்சு ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வருது. எல்லாம் ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு வேலையும். மண்ணா பொறுக்க போல, இல்லை இன்னைக்கு வராது. காடை வருமே சாயந்தரம், இல்லை அது நேற்று சாயந்தரம் வந்துடுச்சு. சமைக்கலை, நேற்று செஞ்சனே அந்த சாப்பாடே மீதி இருக்குது. கறி வெட்டல, நேற்று செஞ்சமே கறி குழம்பு அதுவே நல்லா இருக்குது, கெட்டு போகாமல் இருக்குது, சுத்தமாக இருக்குது என்று சொல்லுகிற அளவுக்கு 6ஆம் நாளில் சமைத்த உணவு 7ஆம் நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தர் பாதையில் சரணடையும் போது நம்ம ஃபுட்டு கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கள் விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. நம் வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமென். ரைட். இப்போ ஃபுட்டோட டேஸ்ட்டு பாருங்கள், கொத்துமல்லி அளவாக இருந்ததாம். எப்படி இருந்துச்சு? கொத்தமல்லி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? லீஃப் மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் அதில் ஒரு லீஃப், அதில் ஒரு இலை,
அந்த கொத்துமல்லி அளவு அப்படி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சான். அப்புறம் இவங்க தான் பேரிட்டார்களாம் அதற்கு மன்னான்னு. ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாக இருந்தது. நான் நினைக்கிறேன் எல்லா நியூட்ரியன்ஸும் அதில் இருந்திருக்கு. நியூட்ரியன்ஸ்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 நியூட்ரியன்ஸ் இருக்குது. சொல்லுப்பா. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல் சால்ட்ஸ், ரஃபேஜ், வாட்டர், ப்ரோட்டீன், மொத்தம் 7. அது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவை நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு இருக்கும். அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததாம். ஹல்லேலூயா. எக்ஸலண்ட்டான ஒரு ஃபுட்டு கொடுக்குறாங்க. த மோஸ்ட் பெஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட், த பெஸ்ட் பேலன்ஸ்டு டயட். நம்ம சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடுவோம். எதுக்கு ஸ்வீட்டு? டைஜஷனுக்கு. நெஞ்சு கரைக்காது. எல்லாம் சேர்த்து ஒரே பேக்கில் நம் தேவன் கொடுத்தார். அதை ஒரு கொத்துமல்லி அளவில் கொடுத்தார் என்பது அதை காட்டிலும் மாபெரும் சிறந்தது. ஆமேன். ஆமாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் ஞாபகம் வைக்கும்படியாக ஒரு ஓமர் அளவு என்ன பண்ணேன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறதுக்குள்ள தூரத்துலேருந்து பார்க்கும்படியாக மோசே அதை எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிட்டார். கர்த்தருடைய சந்நிதியில் வை என்றார். அதை வச்சாங்க. அதை அவர்கள் காக்க போகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்க இப்போ 40 வருஷம் மன்னா சாப்பிட போகிறாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம். இதை சாப்பிட்றவங்களோட நிலைமை ஒரு மாபெரும் பிளஸ்ஸிங். நீங்களும் நானும் இன்றைக்கி கர்த்தரை பார்க்குறோம். நம் தேவன் நமக்கு அற்புதங்கள் செய்கிறார். ஒவ்வொரு முறையும் எண்ணி முடியாத அதிசயத்தை கர்த்தர் செய்யும்போது எனக்குள்ளே தோணுது, வானத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு மன்னாவை கொடுத்திருக்கிறார் என்று. யாத்திராகமம் 16 என்னங்க பேசுது? கர்த்தர் உன்னை போஷிப்பார். ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? கர்த்தரை மகளே நீ அதிகமாக விசுவாசி, கர்த்தருக்கு இன்னும் அதிகமாய் கீழ்ப்படி. 3வதாக ஓய்வு நாளில் ரெஸ்டடு. உன் தலையில் ஒன்றும் அந்த பூமி உருள, அவர் தான் அதை பார்த்துக்கிறார். ரெஸ்டடு. 4வது, அவர் என்றைக்கும் நம் வாழ்க்கையில் உண்மை உள்ளவராக இருப்பார். உண்மை இல்லாத மக்கள் நம் வாழ்க்கையில் இங்கும் அங்கும் பார்க்கலாம். உண்மை உள்ளவர் ஒரே தேவன். கர்த்தர் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும் போதெல்லாம் நாம் ஆவிக்குரிய ரீதியாய் வளர வேண்டும் என்பதை விரும்புகிறார். இன்றைக்கே அந்த காலை ஆராதனை சும்மா ஒரு ப்ரோக்ராமா, சும்மா ஒரு மீட்டிங்கா? இல்லை மகளே. திஸ் வாண்ட்ஸ் அஸ் டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி. பயணம், கானான் பயணம் வெகு தூரம்தான். மக்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். மக்கள் அவரை தரிசிக்கிறார்கள். இரு பக்கமும் ஆசீர்வாதம். அவர் அவர்கள் தேவைகளை சந்திக்கிறார். அவர்கள் அவரை துதிக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். நம் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். ஆமேன். நாமும் அவரை ஆராதிப்போம், இன்னும் ஆராதிப்போம். அவர் நாமத்தை இன்னும் மகிமைப்படும்படி செய்வோம். கர்த்தருடைய பாதத்தில் சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. தேவன் நம்மளை போஷிக்கிற தேவனாகிறாமே. அவர் அழைத்த தேவன் முடிவு பருந்தியம் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தேவைகளாக நாம் நிறைந்திருந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்களை சூழ்ந்தாலும் நமக்கு ஒரு கவலை இல்லை. நம்ம அழைத்தவர் தேவன். ஆமென். அவர் வானத்திலிருந்து நம்மளை போஷித்து நம்மை மேல் மிகவும் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். நாம கூட அநேக பேர் அழைத்த சோர்வுற்று இருப்போம். ஆண்டவர் அழைத்தவர் என்றுமே மாறாதவர். எத்தனை தேவைகள் நம்மை நெருக்க சூழ்ந்தாலும் நாம் இனிமேல் புலம்ப வேண்டுவதில்லை. கர்த்தர் நம்மளை போஷித்து வழிநடத்திருக்கிறார். ஆமென். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். சொல்லமா? எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன்.
உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியம் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. என் ஊழியத்தின் ஆதாரமே. எங்களை அதிகமாக நேசிக்கிறோம். எங்களை வழிநடத்துறமாக எங்கள் அன்பை தகப்பனே, நானாதி அன்புக்காக, இரக்கத்திற்காக, மகிமைக்காக, இரக்கத்திற்காக, உன்னோட போஷிப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அவனாந்தத்தில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை வழிநடத்த தேவனை விசுவாசிக்கிறப்பா. இனிமேலும் நீர் எங்களை மறைத்து நீர் பேசி எங்களோடு கூட வழிநடத்த பலப்படுத்துங்க. பெரிய காலம் செய்யுங்க. இயேசு மூலம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தின் கலவாயிலிருந்து ஆண்டவர் மீட்டு எடுத்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். அநேக அற்புதங்களை செய்தார். ஆனாலும் ஒரு சிறிய சோதனை வந்தபோது ஆண்டவரை முற்றிலுமாக மறந்துவிட்டு, தன் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு ஆண்டவரிடத்தில் 3ஆம் வசனத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். கர்த்தாவே, என்னப்பா நாங்கள் அங்கேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்படி நாங்கள் வந்துட்டு மாட்டிக்கிட்டோமே, எங்களுக்கு உணவு நீங்கள் சாப்பாடு கூட போட மாட்டீங்களே என்று மிகுந்த கவலையோடு அவர்கள் முறுமுறுக்கிட்ட பார்த்து தான் தேவன் சொல்கிற, மகனே, நான் உனக்கு வானத்திலிருந்து உனக்கு நான் ஆசீர்வாதங்களை பொழியப்பேன். ஆமென். நான் என்னிடத்திலிருந்தே உனக்கு நான் உணவை தருகிறேன், என்னிடத்துல நான் சகல விஷயத்தை நான் போஷிக்கிறேன் என்று கர்த்தர் வானத்திலிருந்து அவங்களோடு பேசினார். அவங்களோடு மட்டுமில்லாமல் மன்னா என்ற உணவை கொடுத்து போஷித்தார். ஆமென். இன்னைக்கும் அநேக பேர், ஒரு சில பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கலாம், ஒரு சில பேர் பகுதி நேர ஊழியத்தில் இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கும் போது மகளே மகனே என்று ஆண்டவர் நம்மளை வழி நடத்திருக்கலாம். ஆனால் இப்போது ஏதோ ஒரு சூழலை, ஒரு நெருக்கம் வந்தபோது திருமண இஸ்ரேல் மக்களை போல ஒருவேளை நம்ம புலம்ப ஆரம்பிச்சுட்டுக்கலாம். இப்போது இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரத்தில் ஒருவேளை நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே என்னப்பா இதை செய்தீங்க, என்னப்பா இதை செய்தீங்கன்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிற, மகளே, நான் உன்னை அழைக்கவில்லையா, நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா, நான் உன் காணாத தேசத்தை கொடுப்பேன் என் வாக்குத்தத்தை நான் கொடுக்கலையா, பின்ன ஏன் நீ சோர்ந்து போகிறாய், என்னை நீ விசுவாசிக்க மாட்டாயா என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார். முடிந்தவர்கள் நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க போகிறோம். ஊழியத்தின் ஆரம்பத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் எத்தனை பெரிய அற்புதங்களை செய்தார். ஒருவேளை நம்ம வேலைக்கு போயிருந்தா கூட அத்தனை நன்மையை நாம் செய்திருக்க முடியாது. ஆனால் தான் தேவன் நம்ம ஊழியத்தை செய்யும்போது எத்தனை கனமான காரியங்களை செய்தார், எத்தனை பெரிய அற்புதங்களை செய்தார், எத்தனை பெரிய மகத்துவமான காரியம் நம்ம இது செய்தார். ஆனால் இன்றைக்கு இருக்க ஒரு சிறிய பிரச்சனை பார்த்து, ஆண்டவரே என்னால் முடியல ஆண்டவரே சொல்லிட்டு, ஆண்டவரே ஏன் பயத்தை அனுமதிக்கிறேன், ஏன் ஆண்டவரே சொல்லுங்க, நாங்கள் அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், நான் அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கோன்ற வார்த்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோமா. ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வராமல் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கோம், நான் என்ன வேலை செஞ்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கோம், நான் அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் என்று இந்த இஸ்ரவேல் போல புலம்பிக் கொண்டு இருக்கிறோமா. இந்த ஆண்டவர் பார்த்து நம்மளை பார்த்தா கேட்கிற, மகளே மகளே நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். மகளே நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். என் மேல உனக்கு விசுவாசம் இல்லையா, நான் உன்னை போஷிக்க மாட்டேனா என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை நம்ம வாயினால அந்த புலம்பல் இஸ்ரவேல் மக்களை போல பண்ணிட்டு இருந்தா, ஒரு சாரி மட்டும் கேட்க, சாரிப்பா, ஏனோ நான் இன்னைக்கு செய்த அற்புதங்களை மறந்து விட்டேன்ப்பா,
ஏனோ நீங்க செய்த அற்புத மகத்துவத்தை நாங்கள் மறந்து அப்பா இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில காலையில் எழுந்த முதல் இரவு வரைக்கும் ஒரே புலம்பல், ஒரே முறுமுறுப்பு, ஒரே கசப்பு. அப்பா மன்னிச்சிருங்க அப்பா. நீங்க சொல்ல வார்த்தை நான் விசுவாசிக்கிறப்பா. நீங்க அழைப்ப நான் விசுவாசிக்கிறப்பா. நீர் எங்களை போஷிப்பவர் என்று விசுவாசிக்கிறப்பா. நீர் இன்னும் எங்களை அந்த காணாத தேசத்துக்கு கொண்டு போய் நான் விசுவாசிக்கிறப்பா. என்ன மன்னிச்சிருக்கப்பா. நான் உங்களை நம்புன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஆண்டவர் சாரி கேட்டு ஒப்புரவாயிடலாம். சாரிப்பா, என் முறுமுறுப்பை நீங்க மன்னிச்சிருக்கப்பா. நான் உங்களை விசுவாசிக்க சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை சொல்லாமா? சேர்ந்து சொல்ல போறோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லாமா? அப்பா நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை என்று மறுவாழ்வில் என்று சொன்னாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் வலது கை தூதப்பா ஆண்டவர் பார்த்து சொல்லலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு. அப்பா உங்களை நம்புறப்பா. யெகோவாயிரே நீங்க நாங்கள் நம்புறப்பா. எங்க தேவைகளை சந்திப்பெறும் விசுவாசிக்கிறப்பா. அழைத்தவர் நீர் உண்மை இல்லவர். எங்களுக்கு குறிக்கப்பட்ட தேசத்தை கொண்டு போய் நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. நீர் உங்களோட வாக்கு மகாராதங்களை விசுவாசிக்கிறப்பா. உங்களோட அழைப்பை நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. எங்களோட முறுமுறுப்புகளை இயேசு நாமத்தில் இன்றோடு எங்களை விட்டு நாங்கள் எடுத்து நாள் போடுகிறப்பா. இயேசு நாமத்தில் எங்களை முறுமுறுக்க வைக்கிற எல்லா எகிப்தின் ஆவிகளை, இயேசு நாமத்தில் எங்களை கசப்பு உண்டு பண்ணுகிற பொல்லாத கிரைகளை அக்கினால் சுட்டரிக்கிறப்பா. இயேசு நாமத்தை இனிமேல் தகப்பனே உங்களை விசுவாசித்து நாங்கள் கானான் தேசத்தை நாங்கள் சென்றடைவோம் தகப்பனப்பா. எனது எல்லா முறுமுறுப்புலையும் எடுத்து போட்டு தகப்பனே நீர் ஒருவரே எங்களுக்கு நன்மையை செய்யப்படுற நான் விசுவாசிக்கிறப்பா. நீர் எங்களுக்கு சகலத்தை நன்மையாக செய்து கொடுப்பீர் விசுவாசிக்கிறப்பா. நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதி வழி நடத்தி பலப்படுத்துங்க. இயேசு உன்னத நல்ல பிதாவே. ஆமென். 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 நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவனாய் இருக்கிறார். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் என்று. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் எத்தனையோ கட்டளைகள் கொடுத்த போதிலும் அவர்கள் செவி கொடாமல், அவர்கள் கை கொள்ளாமல் இருந்தார்கள். காரணம் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த முரட்டாட்டம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னோடு கூட இடை பெற்றார். நானும் அநேக நேரத்தில் இந்த முரட்டாட்டத்தின் ஆவி என்னை பிடித்தது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல், கர்த்தரை சார்ந்து வாழாமல், என்னை சார்ந்து நான் அநேக நேரத்தில் நின்றிருக்கிறேன். அதனுடைய விளைவாய் அநேக நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்து நான் அநேக நேரத்தில் நான் ஆண்டவரையே ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்தில் போன காரியங்கள்லாம் உண்டு. இந்த நாளில் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார்.
சொல்லுகிறார், என் மகளே, இதோ உன்னிடத்தில் காணப்படுகிற இந்த முரட்டாட்டத்தை நீ எடுத்து போடு என்று. இந்த வேளையில கூட ஒருவேளை என்னை போல நீங்களும் முரட்டாட்டமாய் ஏதாவது காரியத்துல கர்த்தரிடத்திலே நம்ம கோச்சிக்கிட்டு, நான் ஆண்டவர் சமூகத்துல நான் அர்ப்பணிக்க மாட்டேன், இந்த விஷயத்துல நான் அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் நம்ம கை கொள்ளாமல் இருந்தோம் என்றால், இந்த நாள்ல நம்ம அப்படியே முன்பாக வந்து நம்மை அர்ப்பணிப்போமா. எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு நம்ம செவி சாய்க்காம கீழ்ப்படியாம நம்மளுடைய சுய இச்சையில நம்மளுடைய சுயதனத்துல நம்ம போய் கொண்டு இருந்தோம் என்றால், கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசுகிறார். இதுவரைக்கும் நான் அல்லவோ உன்னை வழி நடத்தினேன், உன்னுடைய பூரண நாட்களை நீ நினைத்து பார், நான் உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறேன், இனியும் நீ உன்னை சார்ந்து இந்த உலகத்தை சார்ந்து வாழாதே, உன்னிடத்தில் காணப்படுகிற முரட்டாட்டத்தை எடுத்து போடு என்று கர்த்தர் நம்மோடு கூட இடை பெற்று கொண்டிருக்கிறாரு. இப்பொழுதும் கூட நம்ம அப்படியே கண்களை மூடி நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னிடத்துல காணப்படுகிற முரட்டாட்டத்தின் ஆவியை எடுத்து போடுங்க. அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை நன்மைகள் உம்மிடத்துல பார்த்தும் அவர்கள் ஆண்டவரே உம்மை விசுவாசியாமல் முறுமுறுத்து ஆண்டவரே உமக்கு செவி சாய்க்காம போனதுனால, அப்பா, நீர் தெரிந்து கொண்ட அந்த சன்னதி ஆண்டவரே கானான் தேசத்துல பிரவேசிக்காமல் போனார்களே, அவர்களுடைய பிள்ளைகள் தானப்பா பிரவேசித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களிடத்துல காணப்படுகிற எல்லா முரட்டாட்டங்கள், எல்லா முறுமுறுப்பின் ஆவிகள், எல்லா கசப்புகள், எல்லா வைராக்கியங்களை இயேசுவின் நாமத்தினால எங்களை விட்டு நீங்க தூரப்படுத்துங்கப்பா. நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற கானான் தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்க, எங்க பிள்ளைகளோடு கூட நாங்களும் அதை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாமா? நம்ம இருதயத்துல கைகளை வைத்துக் கொள்ளலாம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறாரு. எந்தெந்த காரியத்துல எல்லாம் நம்ம கர்த்தருக்கு செவி சாய்க்காம இருக்கிறோமோ அந்த காரியத்தை நம்ம இருதயத்திலிருந்து எடுத்து போட போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதோ என்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா முறுமுறுப்பின் ஆவிகளை எடுத்து போடுகிறோம். எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா முரட்டாட்டங்களை எடுத்து போடுகிறோம். எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கீழ்ப்படியாமையை எடுத்து போடுகிறோம். எங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை எடுத்து போடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆண்டவரே உமோடு கூட ஒப்புரமாக அப்பா, இதோ ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஆண்டவரே இச்சை அடக்கத்தை எங்களுக்கு தருவீராக. இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் உங்க வார்த்தையை கேட்டு செவி சாய்த்து அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பவர்களாய் எங்களை நீ மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துங்க. எங்களுக்கு முன்பாக இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.